guys, welcome back to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து தீபாவளிக்கு ஷாப்பிங் வந்திருக்கோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் வந்திருக்கோம். லேப்டாப் வந்து ஆல்ரெடி நான் வந்து yesterday வந்து பார்த்துட்டு ரெண்டு மூணு ஷாப்ல போய் பார்த்து வந்து செலக்ட் பண்ணி வச்சிருந்தோம். குரோமா அதுக்கப்புறமேட்டுக்கா வசந்த் அண்ட் கோ அப்புறம் ரிலையன்ஸ் போயிருந்தோம். மூணு ஷாப்பும் வந்து போயிட்டு எது வந்து பெஸ்ட் ப்ரைஸாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ பார்த்ததில் வந்து ரிலையன்ஸில் வந்து நல்லா ஆஃபர் கொடுத்துருந்தான். ஸோ பேக்கு அப்புறமேட்டுக்கா அவங்களுக்கு வந்து கீபோர்ட் அண்ட் மவுஸ் வந்து ஃப்ரீயாக தர பண்ணியிருந்தான். ஸோ அதனால் வந்து ஆல்ரெடி அங்கே வந்து ப்ரீ புக்கிங் பண்ணிட்டோம். இப்போ வந்து அங்கே போயிட்டு அதை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ஆல்ரெடி நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன், இந்த லேப்டாப் தான் வேணும்னு சொல்லிட்டு ப்ரீ புக்கிங் பண்ணதுனால அவங்க வந்து டேரெக்டாக போயிட்டு அந்த லேப்டாப்பை வந்துச்சா பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்கலாம். ஸோ நம்ம வாங்கின லேப்டாப் பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ IdeaPad கேமிங். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் மாடல். ஸோ இதுதான் AMD Ryzen 5 4600H. ஆக்சுவலாக வந்து பேஸ் கிளாக் வந்து 3 GHz, பூஸ்ட் கிளாக் அப் டு 4 GHz நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து ஆக்சசரிஸ் கொடுத்தாங்க, வந்து கீபோர்ட் மவுஸ் அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு மவுஸ் கேட்டு வாங்கியிருந்தேன். ஸோ இது கூட வந்து பேக்கும் தரதான்னு சொன்னாங்க. ஸோ பேக் வந்து காட்டுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஓப்பன் பண்ணி காட்ட சொல்லியிருக்கேன். ஸோ காட்டுவாங்க, நம்ம வந்து காட்டுறதுக்கு என்ன மேனுஃபேக்சர் டிஃபெக்ட்ஸ் இருக்கா செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாங்கிக்கலாம். USB போர்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து எல்லாமே வந்து 3.1 ஜென் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு டைப் C போர்ட் கொடுத்துருக்காங்க, அதுவும் வந்து 3.1 தான். அப்புறம் 2 வந்து USB கொடுத்துருக்காங்க, அதுவும் வந்து 3.1. மொத்தம் வந்து 3 போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 USB, 1 வந்து டைப் C போர்ட் கொடுத்துருக்காங்க. மூணுமே வந்து 3.1. ஓகேவா. அதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு HDMI, அப்புறம் ஒரு LAN கொடுத்துருக்காங்க, அப்புறம் பவர் கார்டு கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டுக்கா ப்ரைவசி வெப்கேம் வந்து கொடுத்துருக்காங்க வித் ஷட்டரோட நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம வந்து இதில் வந்து டிஃபால்ட்டாக வந்து Windows 10 ஹோம் கொடுக்குறாங்க. இது வந்து அப்கிரேடபிள் டு Windows 12 வரைக்கும் இருக்குது. நம்ம வந்து இப்போ செட்டப் பண்ணலாம், அது அவங்களே வந்து செட்டப் பண்ண சொல்லலாம். வீடியோ ரெசல்யூஷன்லாம் அப் டு மேக்ஸ் வரைக்கும் ஸ்மூத்தாக ப்ளே ஆகுது. ஏன்னா வந்து இது 128 ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இதில் சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். லேப்டாப்போட ஃபுல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இதில் வந்து 128 ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், கேமிங்லாம் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி Ryzen 5 4600H ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SSD வந்து 512 GB கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அது வந்து சிங்கிள் ட்ரைவாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் வேணால் ஸ்பிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கா ரேம் வந்து இன்பில்டாக 8 GB கொடுத்துருக்காங்க. இது வந்து அப்கிரேடபிள் கூட நீங்கள் வந்து 32 GB ரேம் வரைக்கும் வந்து போட்டுக்கலாம். ஆக்சுவலாக இதில் வந்து 8 GB சிங்கிள் ஸ்லாட்டில் கொடுத்துருக்காங்க, இன்னொரு ஸ்லாட் வந்து எம்டியாக இருக்குது. நீங்கள் வந்து இன்னொரு 8 போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து அந்த 8 GB ரிமூவ் பண்ணிட்டு 16 போட்டிங்கன்னா 32 GB வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து ஸ்டோரேஜ் ஆட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து அவங்களே வந்து ஆக்சசரி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் வந்து ஹார்ட் டிரைவ் வந்து அப்படி இல்லைனா SSD வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து NVMe SSDயும் வந்து நீங்கள் வந்து போடலாம். அதுக்கும் வந்து உங்கள் போர்ட்டை வந்து அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ரிலையன்ஸோட டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து பார்க்க போகிறோம்.
ஆக்சுவலாக வந்து இதில் இந்த லேப்டாப்பில் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டு ஓஎஸ் தான் வித் ஆக்டிவேட்டட் லைஃப் டைம் ஆக்டிவேட்டட் வந்துடும். பேட்ரி அண்ட் அதர் ஆக்சசரிஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 மந்த் வந்து வாரண்ட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கின லேப்டாப் வந்து சடனாக வந்து வித்தின் 7 டேஸ்க்குள்ளே வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு, டிஸ்பிளே ஃப்ளிக்கரிங் அதேமாரி வந்து என்ன ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து 7 டேஸ்க்குள்ளே வந்து எங்களை வாங்கின இடத்துலேயே வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் புதுசாக பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி 7 டேஸ் மேலே ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டரில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டர் ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டரில் நீங்கள் எடுத்துன்னு போய் கொடுத்தாவே பண்ணிக்கலாம். அது ஃப்ரீ தான், உங்களுக்கு வந்து 1 இயர் வரைக்கும் வந்து ஃப்ரீ. பட் வந்து நீங்கள் அது என்ன ப்ராப்ளம்னா அது வந்து வேறு இடத்துக்கு வந்து போயிட்டு திருப்பியும் உங்களுக்கு வந்து கொரியரில் வரும். ஸோ அதுக்கு வந்து இட்ஸ் டேக் டைம். ஸோ அதுதான் ஒரு ப்ராப்ளம். மற்றபடி வந்து அதுவும் ஃப்ரீ தான். உங்களுக்கு 1 இயர்க்குள்ளே எந்த ப்ராப்ளம் வந்தாலும் வந்து நம்ம எதுவுமே ஃபிசிக்கல் டேமேஜாக எதுவும் பண்ணாமல் அதுவே வந்து ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவாங்க சர்வீஸ் சென்டரில், ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டரில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓஎஸ் ரெக்கவரி. ஸோ இன்கேஸ் வந்து உங்கள் லேப்டாப் வந்து க்ராஷ் ஆகிடுச்சு, ஸோ அதுமாரி சுச்சுவேஷன் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து ரெக்கவரி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் போட்டிருக்க ஓஎஸ் வந்து அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துருக்க ஓஎஸ் வந்து ஒரிஜினல் லைஃப் டைம் ஆக்டிவேட்டட். ஸோ நீங்கள் வந்து அந்த ஓஎஸை வந்து நீங்கள் முன்னாடியே வந்து ரெக்கவரி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு பென்ட்ரைவில், ஸோ உங்களுக்கு ஓஎஸ் எப்பப்போலாம் போதும் நீங்கள் திருப்பியும் அந்த ஓஎஸை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இங்கே ரிலையன்ஸு ஷோரூம்லேயே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுவும் பண்ணித்தராங்க. பட் அது வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, 600 சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து டெக்னிக்கலாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் அந்த ஓஎஸ் வந்து பேக்கப் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து எப்போ கிராஷ் ஆகுதோ அப்போ திருப்பியும் ரீஇன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனாக வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ நீங்கள் வந்து வாங்க உங்களோட நம்பரில் வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம அதுக்கப்புறமேட்டுக்காக வந்து ரெடீம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்காக ஃபைனலாக வந்து பேக் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க, அது லினோவோட அஃபிஷியல் பேக்கு. ஸோ அதை வாங்கிட்டு நான் வந்து வந்தாச்சு. ஸோ இந்த லேப்டாப்போட ஃபுல் ரிவ்யூ வந்து நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பர்சனலாக யூஸ் பண்ணிவிட்டு நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேனோ எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய பிக் அண்ட் ஃபேக்ட்ஸ் சேனலில் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதோட பெஞ்ச் மார்க், அப்புறம் வீடியோ எடிட்டிங் எப்படி இருக்குது, கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அப்புறம் ப்ரோக்ராமிங் லெவலில் எப்படி இருக்குது, சாஃப்ட்வேரை வந்து யூஸ் பண்ணால் வந்து ஹேங் ஆகுதா, அது எல்லாமே நான் வந்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பட்டன் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ்.